ஓம் அகத்தி சாயன். அகத்தியர் அருள்நிதி மைய அருளாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று சத்சங்கத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு ஒரு ஆன்மீக பொக்கிஷம் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். ஏன் அப்படின்னாக்கா, எல்லோரும் சித்தர்கள்கிட்ட பேசணும் அப்படின்றத ஒரு கனவாக இப்போ ஆன்மீக வாழ்க்கையில் பயணமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அதில் பைத்தியமாகவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஜீவநாடி தொடர்பில் நான் இருக்கிறதுனால நிறைய பேர் எனக்கு ஓலை கிடைக்குமா, எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குதா, இந்த கண்ணு சாதாரண கண்ணு ஞான கண்ணா மாறிடுமா, இதுக்கு எதனா வாய்ப்பு வழிமுறை இருக்குதா அப்படின்னு கேட்கறத போல எடுத்த எடுப்புலேயே முதல்ல அவங்க தொடர்பில் வர்றது, சித்தர்களோடு நான் பேச முடியுமா, என் மனசுல இது மாதிரிலாம் ஒரு குறிப்பு வருது, அது யார் சொல்றது, நானே நினைச்சுக்கிறேன்னா இல்லை சித்தர்கள் வந்து பேசுறாங்களா அப்படின்னு குழப்பங்கள்லாம் இருக்குது. இதில் ஒரு தெளிவு நிலைக்கு வர்றதுக்கு போகர் கபில்தேவ் ஐயா நான் எப்பயோ சந்திச்ச போது ஒரு சூட்சுமத்தை சொன்னார். என்னோடு சென்ற அருளாளர்களுக்கும் அதை சோதிச்சு பாருப்பா, அது செயல்படுதான்னு பார்க்கும்போது எல்லோருக்கும் அது செயல்பட்டது. அதை ஒரு கருத்தில் கொண்டு தான் அன்னையினுடைய கட்டளைக்கு நாங்கள் அன்று ஐயா சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரகசியம் எல்லாம் நிறைய பேருக்கு சொல்லிக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னாக்கா, இப்போ ஞானசக்தி ஊடகத்திலேயே அது வெளியே வர அளவுக்கு அப்படின்னாக்கா, ஏன் நம்ம அவ்வளோ எளிமையாக அதை கொடுத்துட்டோம்னாக்கா, ஞானசக்தி டிவியை ஒன்றும் நம்ம எடுத்த எடுப்புலேயே 1,00,000 பேர் வியூஸ்லாம் போகிறதில்ல. ஒரு 200 பேர் 300 பேர் 500 பேருன்றதுனால அருளாளர்கள் மட்டும்தான் பார்ப்பார்கள். அதனால அருளாளர்கள் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. என்ன டாபிக்னா, இப்படி அழைத்தால் சித்தர்கள் வந்தே ஆகணும். சித்தர்களின் அதி ரகசிய பொக்கிஷம். அதாவது சித்தர்களை நம்ம வணங்குறோம், தொழறோம், எல்லா நிலையிலையும் அவர்களை மன்றாடி கூப்பிடுறோம். அவங்க வராங்களா அப்படின்றதுக்கு நிறைய உதாரணத்தை சிவகரிகரன் ஐயா சொல்லி கேட்டோம். வாசனை இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஸ்பரிசம் தென்றல் காற்று வீசும், இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அதில் சூட்சமமா அங்கே வந்து நின்றுட்டு நம்ம தேகத்தையே அவர்கள் ஆட்கொள்வார்களானாக்கா அது சாத்தியம்தான். அதை எப்படி சார் அழைக்கணும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. சித்தர்கள் தன்னுடைய குருகுல கல்வியில் மட்டுமே அதை தன்னுடைய நெருங்கிய சீடர்களுக்கு மாணாக்கர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். இந்த சத்சங்கமும் அப்படிதான். அகத்திய மகரிஷி தலைமையில இயங்குறதுனால, அவர்களுக்கு கீழே நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால, அவர்தான் கருணையோடு போகர் கபில்தேவ் ஐயா மூலியமா இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்குறாங்க. எப்படி அழைக்கணும் சித்தர்களை, என்ன சொல்லி கூப்பிட்டா வந்து நின்றுடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு வரம் பெற்றிருக்கேன். ஓம் அகத்தீசாய நம அப்படின்னு சொன்னாக்கா அழைத்தால் அக்கணமே வந்து அருள் தருவார் அகத்தீச மகரிஷி. எல்லாருக்கும் அதை தராரா அப்படின்னாக்கா இல்லை. பயிற்சி, முயற்சி, உழைப்பு, கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அதுக்கு செவி சாய்த்து வந்து நிற்கிறார். ஆனா இப்ப நமக்கு போகர் கபில்தேவ் ஐயா சொல்லக்கூடிய சூட்சுமத்தை கையாண்டால் சண்டாளனாக இருந்தாலும் ஞானிகள் வந்து நின்றுடுவார்கள். தன் உடல் உயிர் மனதிலே இறங்கி பேசி மகிழ்வார்கள். அது என்ன சார் ரகசியம்? அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு போகர் ஐயா திருவடியை வணங்கி சபையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம். ஓம் அகத்தீசாய நம. ஐயா பேசுங்க ஐயா. இந்த அவையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம் அனைவரின் அனைத்து சித்தர்களின் குரு அகத்திய பெருமானை வணங்கி அவரின் அருளாற்றலோடு அவரிடம் இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு உத்தரவு வாங்கி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். இது சித்தர்களின் அதி அற்புதமான ரகசியம். இந்த ரகசியம் எப்பொழுது காக்கப்படுகின்றது என்றால், இந்த ரகசியத்தின் உச்சபட்ச திறன் என்னவென்றால், கூடுவிட்டு கூடுபாயும் ஒரு அற்புத ஆற்றலையும் இந்த ரகசிய வித்தை சாதித்து காட்டும். கூடுவிட்டு கூடுபாயிற வித்தையிலே இந்த ரகசியத்தை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம்.
நீங்க எத்தனை சித்தர்கள் நீங்க அழைத்தாலும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. எத்தனை சித்தர்கள் எங்கிருந்து நீங்க வந்து அழைத்தாலும் உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. காரணம், அவர்கள் இந்த சித்தர்களை அழைக்கின்ற விதங்களை நாம் அற்புதமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டாக்கா, இது முதல்ல வந்து குரு மூலியமா தான் தெரிஞ்சுக்கணும். நமக்கெல்லாம் குரு அகத்திய பெருமான். அகத்திய பெருமான் கட்டளையிட்டதின் பேரில் இங்கு வந்து உங்களுக்கெல்லாம் சொல்றேன். ஒவ்வொரு உயிரும் அதன் பிறப்பின் ரகசியம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் தொப்புள் கொடி. அண்டங்களில் இந்த பிண்டத்திற்கு தொப்புள் கொடி, அண்டத்திற்கு சூரியன். அந்த சூரியன் நெருப்பு. நெருப்பு தத்துவம் எங்க இருக்கின்றது என்றால் அநாகதம். இந்த தொப்புள் கொடி ஆகிய மணிபூரகத்தையும் அநாகதத்தையும் ஒன்று இணைப்பதன் மூலமாக இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றிணைப்பதன் மூலமாக ஆதியையும் அந்தத்தையும் ஒன்றிணைப்பதன் மூலமாக இந்த அனைத்து பிரபஞ்ச ஆற்றலையும் தன்னகத்தே கொண்டுள்ள இறை பரம்பொருள் நமக்கு பதில் அளிக்க கடமைப்பட்டதாக இருக்கும். நான் உன் பிள்ளை வந்திருக்கின்றேன், எனக்கு அருள் புரிவாயாக என்பது இதனுடைய பொருள். ஆக நம்மளுடைய பிள்ளை வந்துட்டான், அவனுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அப்ப இவ்வளவு அற்புத கலையை, ஒரு நுட்பத்தை அறிந்த வல்லவனாக இருக்கின்ற இந்த உயிர் நம் உயிரை அடைவதற்கு இங்கு வந்திருக்கின்றது என்பது நாம் அறிந்து கொள்ளணும். அவங்க வந்து சிம்டம்ஸ் வந்து புரிஞ்சுக்குவாங்க. இது எப்படின்னாக்கா, நம்மளுடைய வலது கை, இந்த வலது கையினோட இது வந்து இந்த ஆள்காட்டி விரலுடைய இந்த 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 ரேகை இருக்கு இல்லையா, அந்த ரேகையை ஒட்டி இந்த கட்டை விரல். இந்த பூதம் நெருப்பு, இது என்ன பூதம்? காற்று. காற்று நெருப்பு. இது இந்த வலது கை அநாகதத்தையும் இடது கை மணிபுரகத்தையும் தொடரும். தொட்டுக்கிட்டு நாம எந்த சித்தரை நீங்க அழைக்கணுமோ நீங்க நினைச்சுக்கிட்டு உங்களுடைய நினைவை புருவ மையத்தில் கொண்டு போயிட்டு முதல்ல நிறுத்தணும். இந்த புருவ மையம்ன்றது இந்த நெத்தி பொட்டு இருக்கு இல்லையா, நெத்தி பொட்டுல இருந்து ஒரு விரல் உள்ளார முதல்ல நிறுத்தணும். நிறுத்தி அங்க வந்து சித்தரை வந்து நினைவுல நிறுத்தி அந்த நினைவை ஒளி வடிவாக மாற்றி அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டே போனாக்கா பெருமூளை பகுதியில ஃபீனல் கிளாண்ட்ல கொண்டு போய் நிறுத்தணும். ஃபீனல் கிளாண்ட்ல நிறுத்தி அங்கு அந்த சித்தர், நீங்க எந்த சித்தரை அழைக்கிறீங்களோ அந்த சித்தரை நீங்க வேண்டி அழைக்கிறீங்களோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு சிறிது நேரம் நீங்க வந்து எவ்வளவு நேரம், எவ்வளவு டீப்பா நீங்க வந்து அவரை அழைக்கிறீங்களோ, குறைந்தபட்சம் அதாவது குறைந்தபட்சம் நீங்க வந்து ஒரு மீடியமான ஆளா இருந்தாக்கா, மெடிடேஷன் இது பண்றவங்களா, உங்களுடைய நிலைக்கு தகுந்த போல குறைந்தபட்சம் 20 நிமிஷத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவார். குறைந்தபட்சம் 20 நிமிஷத்துல. நீங்க ஒண்ணுமே இல்லாத பர்சனா இருந்தா 20 நிமிஷத்துல. நீங்க ரெகுலரா மெடிடேஷன் பண்றவங்களா இருந்தாக்கா அழகா 4 இருந்து 5 நிமிடத்திற்குள்ளார உங்களுக்கு இமிடியேட்டா வந்து அங்க வந்து உங்களுக்கு சித்தர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆயிடுவார். அத்தகைய சூட்சமங்கள் இதுதான் இருக்கு. இதே ரகசியம்தான், இதே பொசிஷன்ல தான் நின்றுகிட்டு நீங்க கூடு விட்டு கூடு பாயும்
வித்தையை நீங்க பழகும்போது முதல்ல இங்க இருந்து போயிட்டு வேறு ஒரு ஒரு நபரை பார்த்து விட்டு வர்றது. இங்க உட்காந்துக்கிட்டு அந்த நபரை நினைச்சிட்டீங்கன்னாக்கா அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்றத அப்படியே பார்க்கலாம். அப்படியே ஸ்கிரீன்ல அங்க என்ன இருக்கு எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இங்க அமர்ந்துக்கலாம். இதே பொசிஷன்ல தான் இருந்துகிட்டு கூடு விட்டு கூடு பாயும் பயிற்சிக்கு தயாராக முடியும். இங்க நான் ரெடி ஆயிட்டேன். எனக்கு இந்த சித்தர் வந்து என்னுள் அமர வேண்டும் என்று அவர்கிட்ட முதல்ல வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும். ரெக்வஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு இந்த உடலை தயார் பண்ணிக்கணும். அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் வந்து நீங்க வந்து இது போல வந்து எனக்கு இந்த பர்மிஷன் வேணும்னு கேட்டீங்கன்னாக்கா அவர் வந்து சூட்சமங்கள்ல இந்த உடல் இப்படி தயாராகணும்ன்றத அவங்களுக்கு கோட்வேர்டா கொடுப்பாங்க. அவங்க சித்தர்களுடைய உடல் தகுதிகள் நிர்ணயிப்பாங்க. அந்த உடல் தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்தி கொண்டுட்டு அதே நிலையில நாம வந்து படுத்த நிலையிலும் கூடு விட்டு கூடுபாயும் இது வந்து படுத்த நிலையில பண்றது மிகச்சால சிறந்தது. அப்படிதான் பண்ணணும். அப்பதான் அவங்க வந்து இந்த உடல்ல வந்து முழுமையா அமர்ற வரையிலும் உங்களுடைய உடம்பு வந்து பலவித மாற்றங்களுக்கு உள்ளாகும். உள்ளாகி ஏறக்குறைய குறைந்தபட்சம் ஒரு நாளில இருந்து 3 நாள் 1 வாரம் கூட வந்து சித்தர்கள் எல்லாம் எடுப்பாங்க. சித்தர்களுடைய வலிமை அவங்க அட்டமா சித்து பெற்றவங்களா இருந்தாக்கா அவங்களுடைய இது வந்து ஆற்றல் வந்து மிக நீண்டதாக இருக்கும். அது வந்து அந்த ஆற்றல் வந்து இறங்கி 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 மாற்றங்களை உண்டாக்கி போயிட்டே இருக்கும். போயிட்டே இருந்தா அதெல்லாம் நீங்க தாங்கக்கூடிய வல்லமை பெற்று இருக்கிறதுக்கு இந்த உடல் தகுதி முக்கியம். அதனால சித்தர்களுக்கு அதுக்காக தான் குரு இருப்பாங்க. குரு வந்து இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து முயற்சி செய்யுங்கன்னு கைட் பண்ணுவாங்க. தெரியாதவங்கன்னாக்கா ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க, சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. சிலதெல்லாம் வந்து போனவங்க கூடு விட்டு கூடு போயிடுற விதைன்னு போனவங்க திரும்பி வர மாட்டாங்க. அப்படியே இருப்பாங்க 1 வருடம் 2 வருடம். இப்ப சித்தர்கள் எல்லாம் வந்து சித்தர்கள் அதாவது பித்தர்களாக இருப்பாங்க, சித்த பிரம்மை பிடித்தவர்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய இது வந்து வெளியில போயிடுச்சு, ஆன்மா வெளியில போயிடுச்சு, சமாதி நிலையில இருப்பாங்க. அந்த ஆன்மா அண்டத்துக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வரையும் அவங்க அதே நிலையில தான் இருப்பாங்க. அப்ப அவங்க அதனால நாம எல்லாருக்கும் அவங்க வந்து சித்தர்கள் சித்தர்கள் சித்தர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களுடைய ஆன்மா வெளியில போனது திரும்பி வரல, அந்த நிலையில இருப்பாங்க. அவங்க எல்லாம் சித்தர்கள் பெரும்பாலும். இந்த ரகசியங்கள் இருக்கு இல்லையா, இந்த ரகசியங்களை முதல்ல எப்படி சோதிச்சு இந்த ரகசியங்கள் அறிந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில. மூக்குப்பொடி சித்தர் அப்படின்ட்டு இருக்காரு. அவர் எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் கிட்டத்தட்ட வந்து அவரை சுத்தி ஒரு 20 அடி கிட்ட வந்து யாரும் நெருங்கவே கூடாத அளவுக்கு வந்து பேரிகேட் பண்ணியிருப்பாங்க. அவருடைய கடைசி காலத்துல வந்து முக்தி பெறுவதற்காக சித்தி பெறுவதற்காக வந்து திருவண்ணாமலையை விட்டுட்டு அவர் வந்து சிதம்பரத்துக்கு வந்தார். சிதம்பரத்துக்கு வந்து அவர் கடைசி காலம். அவர் அங்க வந்து இது போல மூக்குப்பொடி சித்தர் வந்து நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா, நான் அப்ப பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன். பிஹெச்டி படிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஆமா அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, அவன் இங்க முத்தி சமாதி ஆகிறதுக்கு வந்திருக்கான், அவன் போயிட்டு எதுக்கு நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு நான் வந்து இதா பேசுவேன். சரின்ட்டு அப்புறம் வந்து கூப்பிட்டாங்க, சரி வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. எதுக்கு அவர் ஏதோ சமாதியாக வந்திருக்காரு, அவரை போய் நீங்க வந்து இது பண்ணிட்டு ஏன்டா அப்படின்ட்டு சரின்னு அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போனோடனே சுத்தீரி ஒரு 10 20 ஒரு 15 20 அடி கிட்ட வந்து சுத்தீரி ரவுண்டா நின்றுட்டு இருக்காங்க. கிட்ட யாரும் வந்து நெருங்கவே இல்லை.
எல்லாம் அவங்களுடைய அவங்க கிட்ட வந்து ஒரு காப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. அவங்கள நெருங்கவே விடல. அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. நான் போனேன், பார்த்தேன். போயிட்டு போயிட்டு நின்னேன். நின்னுட்டு நேரா உள்ள போனேன். அவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டேன். என்னோட இந்த பொசிஷன்ல அப்படியே வந்து வச்சுக்கிட்டே உள்ளார போயிட்டு அமர்ந்து உட்கார்ந்தேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அதே பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அவர் எந்தவித ரியாக்ஷனும் இல்ல. அவ்ளோ சந்தோஷமா அவர் வந்து ஆ உட்கார்ந்துட்டு எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாரும் அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் வந்து கூட்டம் வந்து அதிகமாயிடுச்சு. அதிகமாயிட்டு இது போல வந்து அவர் பக்கத்துல யாருமே போக முடியாது. ஒருத்தர் போய் உட்கார்ந்துகிட்டு அவர்கிட்ட வந்து அமைதியா உட்கார்ந்துகிட்டு அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து மூக்குப்பொடி சித்தர் அவ்ளோ அ ரொம்ப இதா இருப்பாரு. அவரையே வந்து நாம வந்து கனெக்ட் பண்ற அளவுக்கு வந்து இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு இந்த நியூஸ் வந்து மெல்ல பரவிடுச்சு. அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு நானே வந்து எழுந்து வந்துட்டேன். வந்துட்ட உடனே இந்த நியூஸ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபுல்லா பரவிடுச்சு. பரவிட்ட உடனே தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹெச்ஓடி வந்து இது போல வந்து அழைச்சாரு. நீங்க வந்து எங்களுக்காக வந்து எங்க டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்து நீங்க வந்து ஒரு டெமோ பண்ணி காட்டணும். அது எப்படி அப்படின்ட்டு. ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் அழைச்சிட்டு போனாரு. அழைச்சிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து அங்க அதே போல பண்ண சொன்னாரு. நான் என்ன பண்ணேன், அப்ப வந்து அவர் வந்து வெளியில இருந்தாரு. அந்த பிரகாரத்துக்கு வெளியில இருந்தாரு. அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டாரு. உள்ளார போயிட்டாரு. மூக்குப்பொடி சித்தர். அங்க போன உடனே நான் வந்தத பார்த்து அவரு பார்த்தாரு, சிரிச்சாரு. உடனே நான் போயிட்டு பக்கத்துல உட்கார்ந்தேன். உட்கார்ந்துட்ட உடனே 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வந்து அ தியானத்திலேயே வந்து பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருந்த உடனே அவரு என்ன சொன்னாரு, கைய காட்டி இப்படி எல்லாம் காட்டினாரு. இப்படி காட்டிட்டு, "இவனுங்க அழைச்சதுதான் வந்தியா?" அப்படின்ட்டு சிரிச்சுட்டு, "சரி கிளம்பு, கிளம்பு போதும்" அப்படின்ட்டு அவர் கை காட்டிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த இந்த நிகழ்ச்சி நடந்தது. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அவர் வந்து திருவண்ணாமலை கிளம்பி போயிட்டாரு. திருவண்ணாமலையில போயிட்டு அடுத்த ஒரே வாரத்துல அவர் வந்து முத்தி பெற்றுட்டாரு. இதுதான் வந்து நடந்தது. ஸோ அந்த கடைசி வந்து ஒரு ஒரு உயரிய வந்து பர்சன் வந்து அந்த முத்தி பெறுறாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு நம்பத்தகுந்த ஒரு இது நடக்கணும். அது நடந்துச்சுனாக்கா அவங்க போயிட்டு அங்க சித்தி பெற்றுவாங்க, முத்தி பெற்றுவாங்க. இதுதான் வந்து ஸோ இது வந்து பிராக்டிக்கல். இது வந்து நிகழ்ந்தது. அந்த மாதிரி நீங்க இப்ப கூட இந்த நிமிஷம் கூட இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த நிமிஷமே நீங்க வந்து நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. நீங்க இந்த மீட்டிங் முடிந்ததுக்கு அப்புறம் யாருக்காவது வந்து சித்தர்கள் கனெக்ட் ஆனாங்கன்னா, நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். இது பண்ணாங்க அப்படின்ட்டு. இல்ல நீங்க நைட் கூட வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து மெசேஜ்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா, இது வந்து 100% நடந்தே தீரும். கூடு விட்டு கூடு பாயும் வித்தைகளுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. போகர் பெருமான் இந்த பயிற்சிகளை வந்து கூடு விட்டு கூடு பாயும் பயிற்சிகளை மேற்கொண்டு போகர் பெருமான் நேரடி ஆசி பெற்று அவரை நேர் உருவங்களை நேருக்கு நேர் தரிசித்து அவருடைய ஆற்றலை எனக்கு அளித்ததன் பேரில் இந்த இது வந்து சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் சரி நாம வந்து ஒரே ஒரு சித்தருடைய உடம்புல நாம வந்து பயணப்பட்டுட்டோம். ஏன் இத வந்து பல சித்தர்களுடைய உடம்புல நாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது, பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருடைய இதுலனாக்கா முதல்ல வந்து அகத்திய பெருமான். அகத்திய பெருமான் உடைய இதை வந்து அவரை வந்து அவருடைய இதை வந்து
உடம்புல வந்து கூடு விட்டு கூடு பாயும் அந்த பயிற்சிகளை வந்து மேற்கொண்டு ஒளி ஒளி தேகமாக நம்ம அமர்ந்து காட்சியளித்தார். அதுக்கப்புறம் அகத்தியருக்கு அடுத்த இது மிரர் இருக்கு இல்லையா, அந்த அடுத்த பக்கத்துல நேரடியா இந்த இந்த பக்கம் இவருனாக்கா அடுத்தது யாருன்னாக்கா திருமூலர் இருந்தார். திருமூலருக்கும் வந்து அதே மாதிரி பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு சக்சஸ் பண்ணது. காகபுஜண்டர், நந்தீசர், இப்படி வந்து 18 சித்தர்களை வந்து ஒவ்வொருவருடன் நாம வந்து அழைக்கும் போதும் அவங்க வந்து அமர்வதும் அவங்க வந்து ஆசி பெறுவதும் நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சித்தர்கள் இவர்கள் என்னுள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை கூட நீங்க ஜீவனாடியில நீங்க வந்து இவர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றத கூட நீங்க ஜீவனாடியில அறிந்து சொல்லலாம். ஏன்னா நான் சொல்வது அத்தனை இறைவன் சாட்சியாக இதெல்லாம் வந்து உண்மை. அப்ப எல்லாமே வந்து ஒவ்வொரு சித்தர்களும் அவங்க வந்து அமர்வாங்க. இந்த ஒரே ஒரு இடத்தை நீங்க வந்து சூட்சமங்களை நீங்கள் அறிந்துட்டாக்கா எல்லா சித்துக்களையும் நீங்க வந்து சித்தர்களுடைய ஆசிகள் மூலயமாக அறிந்து கொள்ள நேரிடும். இந்த ஒரே ஒரு புள்ளியை நீங்க வந்து கைப்பற்றுங்க. நீங்க நினைவை நிறுத்துங்க. நினைவை நிறுத்திட்டு நீங்க கேட்டீங்கன்னாக்கா எல்லாமே கொடுத்துருவாங்க. அவங்களே உங்களுக்கு கொடுத்துறாங்கன்னா பாத்துங்க. கூடு விட்டு கூடுபாய் வித்தையில அவங்களே வந்து உங்க உடம்புல இறங்குறாங்க. அப்படியே வந்து அவங்களுடைய எல்லா வித்தைகளும் உங்களுக்கு போதிப்பாங்க. நான் ஒண்ணும் இல்லைங்க, நான் வந்து ஒரு பிஇ, எம்இ, பிஹெச்டி, நான் ஒரு இன்ஜினியர். இன்னைக்கு நான் என்ன வந்து அடையாளம் என்ன தெரியுமா? நான் ஒரு சித்த மருத்துவர். ஊர் ஊரா வந்து ஒவ்வொரு ஊரா கிராமங்கள் எல்லாம் வந்து நோய் நொடிகளை போக்குகின்ற ஒரு சித்த மருத்துவனா தான் எல்லாருக்கும் தெரியும். ஆன்மீகவாதியா தான் எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரியா இருக்கேன். ஸ்டெபிலிட்டி இஷ்யூயிங் அத்தாரிட்டி பர்சனா இருக்கேன். ஆனா அது வந்து எங்களுடைய சிவில் இன்ஜினியர் சர்க்கிள்ல மட்டும்தான். ஆனா வெளி உலகத்திற்கு போகர் கபில் தேவாக இன்றைக்கு வந்து ஊடகத்தின் வாயிலாக பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து யாரு? சித்தர்கள் என் மீது ஆசிகளுடைய இருக்கிறது. அப்ப சித்தர்களை வழிபடக்கூடிய சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க இத வச்சு நீங்க எத்தனை சித்தர்களை நீங்க வந்து உங்களுடைய உடல்ல வந்து நீங்க வந்து இறக்கி உங்களுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவும் நீங்க பெருக்கிக் கொள்ளலாம். இதெல்லாம் வந்து சித்தர்களுடைய ரகசியங்கள். இந்த ரகசியங்கள் வந்து 12 ஆண்டுகள் வந்து குருமுகமாக பெற்றால்தான் வந்து நீங்க வந்து இது பண்ண முடியும். எனக்கு இந்த ரகசியங்களை போகர் பெருமான் எனக்கு பழனியிலையும் எங்க கொடைக்கானல்ல இருக்கிற ஊர் இருக்கு, அந்த ஊர்லயும் கொடுத்தார். அப்ப 2 இடத்துல போகர் கஷத்துல வெள்ளை நாகத்தை வந்து நான் வந்து தண்ணீர்ல இருந்து மீட்டு அதை வந்து காப்பாத்தி விட்டதனுக்கு பரிசாக இந்த சூட்சமங்களை எனக்கு கொடுத்தார். அவ்வளவு மிகப்பெரிய ரகசியம். இதை வந்து பயன்படுத்துங்க. அகத்தியர் வந்து அவரே வந்து அழைத்து இதை வந்து உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நீங்க பயன்படுத்தி எண்ணற்ற கோடான கோடி சித்தர்களை நீங்கள் வந்து யுக யுகங்களாக நீங்கள் எல்லாம் வாழணும். நீங்க சித்த புருஷர்கள், எல்லாரும் சித்த புருஷர்கள். காகபுஜண்டரை போல் யுக யுகமாக நீங்க எல்லாரும் வந்து பிறவி எடுத்து நீங்க வந்து வாழ வேண்டும். இந்த உலகத்தை நல்வழிப்படுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த சூட்சமங்கள். இங்க வந்து மந்திர தந்திரம் எதுவுமே கிடையாது. இந்த நிலையில இருந்து அவங்கள அழைத்து நீங்க நேரடியாவே வந்து பண்ணிட்டீங்கன்னா போதும்.
இங்க வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே இதுதான். இந்த இது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க இன்னொரு அதிசூட்சமங்கள் பண்ணணும்னா, இப்ப சித்தர்களை அழைக்கிறீங்கன்னாக்கா, சித்தர்களுடைய நட்சத்திரங்களை தெரிஞ்சிருக்கணும். எந்த சித்தரை அழைக்கிறீங்களோ அவங்களுடைய நட்சத்திரங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த நட்சத்திரங்களை தெரிந்து சித்தர்கள் அந்த நட்சத்திரங்களோடு அழைத்தால் இமிடியேட் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அந்த சித்தர்களுடைய நட்சத்திர நாளில் நீங்க அழைச்சாக்கா இன்னும் பலன் அதிகமா இருக்கும். அவங்களுடைய குரு பூஜையில் நீங்க வந்து பெறுகின்ற ஆற்றல் மிகப்பெரிய அற்புத ஆற்றலை கொடுக்கும். குரு பூஜையில பண்ணீங்கன்னாக்கா. ஆக எந்த நாள்ல நீங்க வந்து பயன்படுத்துங்க. நீங்க சாதாரண நாள்ல இந்த இதை பண்ணிக்கலாம். ஆனா நட்சத்திர நாள்லையும் குரு பூஜையிலையும் அவங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திலையும் நீங்க பண்ணும்போது எண்ணற்ற ஆற்றலை நீங்கள் வந்து கிரகிச்சுக்கலாம். ஆக இதெல்லாம் நடக்கும். ஆக நம்மளுடைய முயற்சி, பயிற்சி இதை நாம் தொடர்ந்து வந்து பார்த்தோம்னாக்கா நாம வந்து இது பண்ணலாம். அனுபவங்கள் நிறைய. இப்ப விஜயகுமார் ஐயா கிட்ட நான் வந்து இந்த ரகசியங்களை சொன்னேன். பயிற்சி பண்ணாதே இருந்திருப்பாரு, அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்காதே இருந்திருப்பாரு. சொல்லுங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் உண்மை அப்படின்றதுனால தான் இன்னைக்கு வந்து டைட்டிலே வருது. இந்த ரகசியங்கள் எல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும். இதெல்லாம் வந்து நீங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எது சொன்னாலும் டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணிட்டு உண்மையா பொய்யா வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே உண்மைன்னா ஓகே, இல்லைன்னா புறம் தரணும். அப்ப சித்தர்கள் கூட்டி வந்து இதை சொல்ல வைக்கிறாங்கன்னாக்கா அதனுடைய உள் ரகசியங்களை நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு அதிசூட்சமங்கள் இதுல. சித்தர்கள் யாரா இருந்தாலும் நீங்க வந்து இன்னொன்னு சித்தர்களை வந்து கனெக்ட் பண்றதுக்கு இது ஒரு விதம் இருக்கு. இன்னொன்னு வாசி. இந்த வாசியால வந்து கனெக்ட் பண்றது இன்னொரு விதம். வாசியால எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னாக்கா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லையா, அந்த முதுகு தண்டுவடத்துக்கு பின்னாடி ஒரு டிப்பு மாதிரி இருக்கும், வால் மாதிரி, புரியுதுங்களா? அத அப்படி ஒரு நம்பி ஒரு ஆக்டிவேட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னாக்கா மூலாதாரம் இயங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். மூலாதாரம் இயங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா அந்த சித்தர்களுடைய பவர்ஸ் வந்து எளிதில் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் கிடைச்சிடும். அப்ப மூலாதாரம் மெல்ல இயங்கிறதுக்கு ஆரம்பிக்கும். மூலாதாரம் நீங்க வந்து இயங்கிறதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னாக்கா உங்களுக்குள்ளார ஒரு வைப்ரேஷன் வரும். வைப்ரேஷன் வந்து அதை என்ன பண்ணணும்னாக்கா வாசி அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அந்த நிலையில உங்களுக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல போகுதுன்னாக்கா கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுழலும், அப்படியே ரொட்டேட் ஆகும். இல்ல ஆன்டி கிளாக்வைஸ்ல இருந்துச்சுன்னா ஆன்டி கிளாக்வைஸ்ல ரொட்டேஷன் ஆகும். மெல்ல சுழல்றதுக்கு ஆரம்பிக்கும். லைட்டா அப்படியே மெல்ல அப்படியே சுழலும். சித்தர்களுடைய ஆற்றல் இப்ப சில சித்தர்கள் எல்லாம் உறக்க நிலையில இருப்பாங்க. உறக்க நிலையில இருக்கிறவங்கள வந்து எழுப்பணும். அவங்கள வந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணணும், இந்த வாசியால அவங்கள வந்து அப்படியே வந்து சுழல் தன்மையை வந்து மெல்ல இன்க்ரீஸ் பண்ணணும். வாசியை சுழட்டி 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 அந்த ஃபோர்ஸ் கிளாக்வைஸ்ல சுழட்டணும்னாக்கா மெல்ல மெல்ல இப்படி சுழட்டிக்கிட்டே வரணும். இப்படி கிளாக்வைஸ்ல சுழலும். மூச்சு காற்று சுழண்டு அப்படியே மேல ஏறிக்கிட்டே வரும்.
ஏறிக்கிட்டே வந்தாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆற்றல் வந்து உறக்கத்துல இருக்கிறவங்க விழிப்படைஞ்சு அந்த ஆற்றலை பல மடங்கு பெருக்குவாங்க. பெருக்கி நமக்கு அந்த வாசியினுடைய ஓட்டத்த அதி அற்புதமாக வேகம் எடுக்கும். வேகம் எடுத்து, வேகம் எடுத்து, வேகம் எடுத்து உங்களுடைய சுவாசம் வந்து மாறுபடும். சுவாசம் மாறுபட்டு, சுவாசம் மேலும் கீழுமாக ஏறி இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சிட்ட உடனே அவங்க என்ன பவர்ஸ் வந்து நமக்கு வந்து குடுக்கணுமோ, அவ்ளோ பவர்ஸ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாக்கா, அது வந்து நமக்குள்ளார இறங்கிடும். இது வாசியின் ஓட்டத்து மூலியமாக கிரகிக்கின்ற ஒரு வித்தை. அந்த டைம்ல வந்து பக்கத்துல யார் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ ஒரு ஜீவ சமாதிக்கு போனோம்னா எவ்வளவு கிரகிக்கணுமோ அது மட்டும் கிரகிச்சுட்டு அழகா வந்துருங்க. உள்ளுக்குள்ளார இப்படி சொல்லணும், எப்படி சொல்லணும், வலது பக்கம் சொல்லணும், இடது பக்கம் சொல்லணும் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆள் உட்கார்ந்து இருக்கிறது மட்டும்தான் தெரியும். உள்ளுக்குள்ளார வாசி ஓடுறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல மிஞ்சி போனா லைட்டா ஷேக் ஆகும் உடம்பு. உள்ளுக்குள்ளார எல்லா ஓட்டங்களும் ஓடும். இடது பக்கம் அப்படியே சுழண்டு 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 அப்படியே மேலே ஏறும். அப்புறம் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் இடது பக்கமே சுழண்டுட்டு இருக்கும். அடுத்தது வலது பக்கம் சுழறதுக்கு ஆரம்பிக்கும். சுழண்டு 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 அப்படியே மேலே ஏறும். ஏறும். அப்புறம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் சுத்தும். 5 நிமிஷம் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும். மாறி 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 சுத்திக்கிட்டே இருக்கும். வேகம் எடுக்கும், வேகம் எடுக்கும், வேகம் எடுக்கும், வேகம் எடுக்கும். இந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருந்து அப்படியே மூச்சு காற்று ஒடுங்கும். ஒடுங்கி அப்படியே ஒரு சில சித்தர்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருக்கும். அட்டமா சித்து பெற்றவங்களுக்கெல்லாம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 1 நாள் 2 நாள் கூட இருக்கும். அதெல்லாம் நாம பார்த்து அதுக்கு தகுந்த போல பக்குவமா வந்து ஹேண்டில் பண்ணணும். இது குறைஞ்சி மூச்சு காற்று ஒடுங்கிடுச்சுனாக்கா அவ்வளவுதான். ஒடுங்கிடுச்சுனாக்கா கும்பகம் ஒடுங்கி மூக்குக்குள்ளாரே ஒடுங்கிடும். ஒடுங்கிடுச்சுன்னா நீங்க அப்படியே இருக்க வேண்டியதுதான். அப்ப அகத்தியருடைய கும்பகத்துக்கு வந்துடுவீங்க. கும்பகத்துக்கு வந்துட்டீங்கன்னாக்கா மூச்சு காற்று வெளியே போகாது, மூக்குக்குள்ளாரே ஒடுங்கிடும். ஒடுங்கிட்டா அப்படியே உட்காந்துட்டு இருக்கலாம். வெளி உலகத்துக்கு காற்று தேவையே படாது. தேவையே படாத அப்படியே ஒடுங்கி 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 அப்படியே சமாதி நிலையை அப்படியே எட்டிடுவோம். இந்த சூட்சமங்கள் எப்பயும் நாம தெரிஞ்சுக்கணும். அனுபவங்கள் எல்லா நம்மளுடைய சித்தர்கள் இங்க வராங்க இல்லையா, யாருக்கிட்ட என்னென்ன ரகசியங்கள் இருக்கு நீங்க அப்படியே கறக்கணும். அவங்க கிட்ட ஒண்ணுமே விடக்கூடாது. எவ்வளவு நீங்க வந்து தேடி தேடி வந்து நீங்க வந்து விஷயங்களை வாங்குறீங்களோ வாங்கிக்கிட்டே இருக்கணும். வாங்கி மெல்ல மெல்ல செம்மைப்படுத்திக்கணும். ஒவ்வொரு நாளும் செம்மைப்படுத்தி நமக்கு டைம் இல்லை, டைம் இல்லை, காலம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு தகுந்த போல நாம ஓடணும். ஒரே சமயம் ஆன்மீகத்துல மட்டும் போகக்கூடாது. பொருள் ஈட்டணும், குடும்பத்தை பார்க்கணும், அதே சமயம் ஆன்மீகத்திலையும் மேன்மை பெறணும். இதுவும் அதுவும் சைமல்டேனியஸா ப்ராசஸ் போயிட்டு இருந்தாதான் வாழ்க்கையில சாதிக்க முடியும். ஆன்மீகம் மட்டுமே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது வேற. அங்க காசு பணம் அங்கெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது. பியூர் ஆன்மீகத்துல இருந்தாக்கா காசு பணம்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா இந்த உலகியல் வாழ்க்கைக்கு இன்றைய யுகத்திற்கு நாம் பொருளீட்டவும் வேண்டும், ஆன்மீகத்திலையும் முன்னேற வேண்டும். இந்த நாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாம அடுத்தவங்க கிட்ட இருந்து பெரும்பாலும் வந்து என்னது நம்ம கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நாம உழைப்பினால் நாம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து நாம வந்து இந்த உடம்பு நாம கொடுக்கறத பார்த்துட்டு அகமகிழ்ந்து ஒவ்வொரு உயிரும் அகமகிழ்ந்த நாம வந்து அதை பார்த்து பார்த்து நாம வந்து இன்புறும் போது மேன்மை நிலைக்கு போகலாம். எல்லாம்
ஒவ்வொரு சித்தர்களும் நம் அகத்தில் நாம நம்ம அமர செய்யும் பொழுது அற்புதமான பல ஆற்றல்களை இங்க வெளிக்கொண்டு வருவாங்க. ஆக எல்லாரும் இப்ப அகத்திய பெருமான் அவருடைய அருளாசியினால் இருக்கிறீங்க. இந்த பயிற்சியை நீங்க பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க சொல்வதன் மூலமாக இது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை நாம ஃபீட்பேக்ல பார்ப்போம். யாராவது இப்ப ட்ரை பண்ணியிருந்தாக்கா அதை சொல்லுங்க. ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தாக்கா அவங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்துனாக்கா நல்லா இருக்கும். ஓம் அகத்தீசாய நம. போகர் ஐயா திருவடியையும் போகர் கபில்தேவ் ஐயா திருவடியையும் நாம வணங்கியே ஆகணும். ஒரு மாபெரும் சூட்சும ரகசியம் ரொம்ப எளிமையா கிடைச்சிச்சு எல்லோருக்கும். ஒன்னே ஒண்ணுதான் நீங்க புரிஞ்சுக்கணும், சண்டாளனும் ஞானி ஆகிறதுக்கு வழி இருக்கு. இந்த அகத்தியர் அருள்நிதி மையத்தினுடைய நோக்கம், இப்போ நான் விஜயகுமார் போயிட்டு ஐயா கிட்ட சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதை என்னோடவே நான் அனுபவிச்சுட்டு போயிடலாம், சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ அகத்தியர் அருள்நிதி மையத்தில் நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம், ஞான சக்தி ஊடகத்திலேயே நம்ம தெரியப்படுத்த போகிறோம். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், சித்தர்களை நாம் உணர்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, அவர்களோடு பேசுவதற்கு, பழகுவதற்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்தந்த கட்டுப்பாடுகள் இருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா. சைவ நெறிமுறையில இருக்கணும், மாதம் 2 பேருக்கு அன்னதானம் செய்யணும், தானம் தவம் செய்யணும், தர்மம் செய்யணும், தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்துடுமே, இப்படி சொல்றாங்க இல்லையா. அதை செய்தா சித்தர்கள் அவர்களை ஆட்கொள்வார்கள். இல்ல சித்தர்கள் ஆட்கொள்ளும்படி ஒருவருக்கு செய்து விட்டால் இதை எல்லாத்தையும் செய்வார்கள். நம்ம சங்கத்தின் நோக்கம் எல்லோரும் சித்தர்களா மாறணும், உலகம் மகிழ்ச்சியா இருக்கணும். நீ என்ன நிலையிலன்னா அரக்கனா கூட இரு, பாவியா கூட இரு. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னம்மா எவ்வளோ பெரிய பாவியா இருக்கிறான், அவனுக்கு என்னத்துக்குமா ரகசியம் சொல்லணும் அப்படின்னாக்கா, நல்லவனுக்கு எதுக்குடா வழிகாட்டணும், நல்லவனுக்கு எதுக்குடா வழிகாட்டணும், ஏன்னா அவன் தான் நல்லவனாச்சே, கெட்டவனுக்கு தாண்டா வழிகாட்டணும். புரியல முட்டாள் பசங்க. ரகசியம் 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 ரகசியம், எவ்வளவு கருணை இருக்கணும், எவ்வளவு அன்பு இருக்கணும். போகர் கபில்தேவ் ஐயாவுக்கு நினைச்சு பாருங்க, உங்களுக்கு இந்த ரகசியம் தெரிந்திருந்தால் நீங்க கொடுப்பீங்களா அப்படின்றது மட்டும் யோசிச்சு பாருங்க. நம்ம மனசு என்ன அப்படின்னு நீங்க உணர்ந்தாவே அப்போ இங்க இருக்கக்கூடிய நல்லோர்களுடைய மனசு என்ன அப்படின்ட்டு நமக்கு புரிஞ்சிடும். உங்கள் அப்படின்னாக்கா எல்லாரையும் சொல்லில, அவர்கள் மனதை சாட்சி வைத்து நம்ம இதை தாராளமா கொடுப்போமா அப்படின்னாவே புரிஞ்சிடும். நம்ம சாதாரணமா ஒரு புக்கை ஸ்கூல் டேஸ்ல குடு, இல்ல நோட்ஸ் கிளாஸ்ல எடுத்தது கொடுனாவே எங்க 1 மார்க் அதிகமா வாங்கிடுவானுவோம், அந்த எண்ணம் எல்லாருக்கும் வந்துடும். அங்கதான் தாயினுடைய கருணையையும் தயவையும் கொடுக்கக்கூடிய சொல் கொடுக்க கொடுக்க தான் கிடைக்கும். இறைக்கின்ற கிணறு தான் ஊறும். இதை தெரிஞ்சுக்கணும். ஞான தானம்னு பேரு இதுக்கு. அதாவது சாப்பாடு 10 இட்லி இருக்குதுன்னாக்கா நீ 4 சாப்பிட்டுட்டு மீதியே நைட்டுக்கு வச்சுக்கலாம். இல்ல நைட்டுக்கு தானே அப்புறம் பார்த்துக்கலான்னு அதை யாருக்குன்னா கொடுத்துடலாம். ஆனா இருக்கிறதே 4 இட்லி தான். அதில் நீ ஒண்ணு எடுத்து கொடுக்குறனாக்கா அது உயர்ந்தது. அதுவும் இல்லாமல் அதனினும் கடந்து நீ என்ன பண்றன்னா, உனக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல அடுத்தவனுக்கு கொடுன்னு சொல்றது மாபெரும் உயர்ந்த நிலை. அந்த நிலையில தான் சித்தர் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த வழிமுறையில இருந்து நமக்கு இவ்வளவு உபதேசங்களை காட்டி கொடுத்த, சத்திய நிலையை உபதேசித்து கொடுத்த போகர் கபில்தேவ் ஐயா திருவடியை நம்ம வணங்குறோம். இன்று நீங்க கத்துக்கிட்ட இந்த வித்தை உங்கள் உடல் உயிர் மனதிலே பரிபூர்ணமாக வேலை செய்து அருளாக இறங்கி நல்ல நிலையில மேன்மையாக சித்தர்களை உள் இறக்க செய்து சித்தர்களாக நாம் மாறுவதற்கு, சித்தர்களினுடைய சூட்சும உலகத்தில் நுழைந்து சித்தர்களினுடைய அற்புத ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஆசான் அகத்தீச மகரிஷி அவர்கள் நமக்கு துணையாக நிற்கட்டும் என்ற மகா சத்தியம் பொருந்திய பிரார்த்தனையை செய்து கொண்டு நம்ம இந்த நிகழ்வை நிறைவு செய்துக்கலாம். நன்றி.